ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரீல் செட்டப் வச்சு நம்ம மீன் பிடிக்கிற வந்திருக்கோம். விரால் மீன் வந்திருக்கோம். நம்ம எப்போ வேறு ரெகுலர் ஸ்பாட்டு தான், ஆனால் பள்ளம் மட்டும் வேறு பள்ளம். சரி வாங்க, இன்றைக்கி போய்ட்டு அடிச்சு இன்றைக்கி வந்து மீன் வந்து ஃபாலோ வருதா, மீன் அடிக்குதா அப்படிங்கிற பார்ப்போம். வாங்க வெடிய கிளப்பலாம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த பள்ளத்துக்குள்ள வந்து நம்ம அடிக்க போகிறோம். எவ்வளோ நாள், ரொம்ப நாள் கழிச்சு வரோம்ல. மலையடி பள்ளத்தாக்க நண்பர்களே. மீசு ஏன்னா அங்கனே கிடக்கு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அங்கனே போட்டேன் ஆளுங்களே. இது கொண்டா நம்மள்ட்ட இங்கே நம்ம இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ப்ரெடேட்டரியில் நம்ம பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நம்ம யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா பிடிச்சி காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ வந்து சீசன் வந்து இது வந்து குஞ்சு பொறிக்கிற டேங்கிறனால வந்து வரமாட்டேங்குது. அதனால் ரொம்ப நாள் வரல. நம்ம தூண்டி சிலேபி மீன் தான் பிடிக்க போயிருக்கோம். சரி இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்ட்டு வந்திருக்கோம். ஸ்க்ரீன் ஆஃப் ஆகி போச்சு. டச் பண்ணிக்க ஸ்க்ரீனை. ஸ்க்ரீன் சேவர் மோடில் ஆன் ஆயிருக்கு. அவ்வளோதான், பேக் பண்ணிட்டான். இங்கே நடிச்சு பார்க்க வேணா. மீன் அங்கிட்டு கீழே போயிருந்தா தேவையில்ல. கீழே ஏன் நம்ம இங்கே இருந்து அங்கே வரைக்கும் போவோம். கேமராக்குள்ள கவர் நாள் ஆயிடுச்சு வீசி. அதெல்லாம் கரெக்டாக போக மாட்டேங்குது. பரவாயில்லையே. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்தோடனே ஒரு மீன் பார்த்தீங்கன்னா அதில் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துச்சு. டக்குன்னு முடிச்சு இழுத்தோடனே அங்கிட்டு பறிச்சுக்கிச்சு. நண்பர்களே, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியல. சரி வாங்க, அடுத்த பள்ளத்துக்கு போய்ட்டு நம்ம வந்து வீடியோ எடுப்போம். ஆமாம், ஆனால் அதுக்குள்ள வந்து மீன் நின்றுச்சு. கடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராஜ் வந்து ஊக்கு மாட்டலை ஒழுங்கா பறிச்சுக்குச்சு. அது பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ, அது பிடிக்கிறவனை ஒழுங்கா லாக்கு தைக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வந்து எடுக்கலை. பாசி பச்சை பச்சைன்னு இருக்கும். வேறு பள்ளத்துக்கு போயிட்டு இருக்கோம். அடுத்த பள்ளத்தில் போய் ட்ரை பண்ண போகிறோம். இந்த பள்ளத்தில் ஒன்றே தான் எடுத்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டாரு. அதனால் அடுத்த பள்ளத்துக்கு போகிறோம். இப்படிதான் வர மீன் நல்லா ஸ்டிக் வளர்த்துக்கிட்டு வரான். அந்த முடிக்கால எந்திரிச்சு வராரு. பார்த்துக்கோங்க, 10 மீன் 10 மீன் என்ன ஆகுதுன்னு தெரிலன்னு பாருங்கண்ணே. ஹேண்டில் ஆடுது. இல்லைரா எடுத்து ஓட்டியா? இந்த நண்பர்களே, இப்போ ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஏன்னா மாட்டிட்டியாடா? இழுத்துட்டு எடுத்துவிடு. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ஆணுச்சு. அப்போ திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டு போட்டு பார்ப்போம். நம்ம ஓட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சிக்கிடுச்சு. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் பிடிக்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2-3 தடவை ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து சாயந்தர டயத்தில் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழை வந்து வெளுத்து கட்ட பதிஞ்சு வாருங்க. மேலே வாருங்க, கருமேகம் சூழ்ந்துருச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மேகம் சூழ்ந்துருச்சு. இன்றைக்கி மழை வந்து வச்சு கொடுத்த போது வாடா கிளம்புவான். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நாங்கள் வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் மழை வரக்குலையும் போகணும். ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் போகணும் எங்கள் ஊருக்கு. வாங்க போயிடுவோம். அடுத்த வீட்டில் சந்திப்போம். பாய், டாட்டா. வாங்க, மழை வந்துக்கிட்டு இருக்கா, வாங்கடா ஓடுவோம். என்னாச்சு? ஒரு 3 மீன் ஸ்ட்ரைக் ஆனிச்சு, 3 மிஸ் ஆயிடுச்சு. சரி வாங்க, நாளைக்கு வரும். வாங்க எல்லாம் வரும். மழை வரப்போகிற நண்பர்கள் கிளம்ப போகிறோம். ஓகே, பாய்.